So next we can see the transient response of oral circuit. Okay, transient response of oral circuit. So RL circuit. Okay, RL circuit means here the resistor and inductor is connected in a DC battery of voltage V and a switch. Okay, so first of all, so see here R and resistor and inductor is connected to a switch in a series along with the battery. Okay, so switch position இந்த மாதிரி இருந்துச்சுன்னா open. Okay, if the switch position arrow mark இப்படி downwardsல இருக்குன்னா க்ளோஸ் ஆக போகுது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகுது. Okay, so switch is in closed condition at t is equal to 0. Okay, so first of all you want to, so here we are assuming assume the initial current in the circuit is 0. So first of all you want to apply the Kirchhoff's voltage law. So if you apply Kirchhoff's voltage law, it is rising and these two, the voltage across the resistor and inductor dropping. So V is equal to I into R, that is the voltage across the resistor I or voltage across the inductor L into di of t by dt. Okay, so now you want to take the Laplace transform. So you must study the Laplace transform formula here. So you know the Laplace transform of constant, that is 1 is constant by s. Okay, that is 1 by s. So here the value is constant, b constant by s. Okay, 1 by v into 1 is 1 by s. And next I you can represent I எப்படி represent பண்ணிக்கலாம், I of t னு represent பண்ணிக்கலாம். Okay, so Laplace transform of I of t is I of s, that is time domain is converting to s domain. Next, if you take Laplace transform for d by dt, okay, that is for inductor Laplace transform d by dt means s into I of s, or here f இருக்கனால f of s னு போட்டுருக்கோம், I of t னா I of s னு போடலாம். இதே integration னா f of s by s னு கொடுக்கும். Okay, so now here we get the value R of s plus L s into I of s minus I of 0. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டக்டரில் ஸோ ஸ்விட்ச், ஓகே, ஸ்விட்ச் நமக்கு க்ளோஸ்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது ரெசிஸ்டரில் இண்டக்டரில் நமக்கு என்ன ஆகாது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ இது ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண டைமில் நமக்கு என்ன ஆகும், சப்ளை பாஸ் ஆகும். இப்படிதானே சப்ளை பாஸ் ஆன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரெசிஸ்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். பட் இங்கே என்ன ஆகும்னா, இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர் கொஞ்சம் டைம் பீரியடில் நமக்கு இதில் உள்ள கரண்ட், இண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி இருக்கும்னா ஜீரோவாக தான் இருக்கும், இனிஷியல் கரண்ட். ஓகே, ஸோ எப்போவுமே இஃப் யூ டேக் இன் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ வாண்ட் டு ரைட் த வேல்யூவஸ் எஸ் இன்டூ ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ ஆஃப் ஜீரோ, இனிஷியல் கரண்ட் வேல்யூ சேர்த்து தான் எழுதும். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டர் டிசி சர்க்கியூட்டுன்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டர் இருந்துன்னா டிசி சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம், அப்படிதானே. ஸோ டிசி சர்க்கியூட்டில் நம்ம இண்டக்டர் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்குறது அந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆஃப் 0. ஸோ இப்போ நம்ம சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணி ஒரு அப்ளைங் கேபிள் அப்ளை பண்ணி செகண்ட் ஸ்டெப் யூஆர் டேக்கிங் த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆஃப்டர் டேக்கிங் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், take I of s as common. So if you take I of s common, you got v by s into r plus s. So now you want to apply partial fraction. So separate this a by s plus b by r plus s. Okay. So now when you substitute s equal to 0, s equal to 0 substitute பண்ணும்போது நமக்கு a value என்ன கிடைக்கும், v by r. Okay. So when you substitute s equal to minus r by l, we got b is equal to minus v into l by r. இதர் இதில் நீங்கள் வீனும் கொடுத்துக்கலாம், ஈனும் கொடுத்துக்கலாம், இது கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகே, போத் ஆர் த வோல்டேஜ் சோர்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஃப் யூ காட் டூ வேல்யூஸ் ஏயும் பியும் கிடச்சாச்சு, சப்ஸ்டியூட் தட் வேல்யூ. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஆஃப் எஸ் ஈக்குவல் டு வி பை எஸ் இன்டூ ஆர் மைனஸ் விஎல் பை ஆர் இன்டூ ஆர் ப்ளஸ் எஸ். ஸோ ஐ ஆஃப் எஸ் யூ காட் டூ வேல்யூஸ், ஏபி வேல்யூ போட்டுக்கோ. ஸோ நவ் டேக் த இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். when you take the inverse Laplace transform, inverse எடுக்கும்போது s time domain மாறும், அப்படிதான். அப்போ I of t. So here also what is the value, 1 by s க்கு 1 and what is 1 by s plus a formula, e power minus at. Okay, so I of t is equal to v by r into 1 minus e power minus at. Okay, so now listen, இங்கே வந்து நமக்கு கரண்ட் வந்து ரைசிங் எக்ஸ்பொனென்ஷியலி. ஹவு, when you substitute t is equal to 0, e power 0 1, 1 minus 1 0, I of t க்கு வேல்யூ நமக்கு 0வாக கிடைக்கும். ஓகே, when you substitute t is equal to infinity, infinity substitute பண்ணும்போது என்ன கிடைக்கும், e power minus infinity is 0. So you got v by r. So 0லேருந்து v by r வரை நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பொனென்ஷியலாக ரைஸ் ஆகுது. Okay, so that is t is equal to infinity. Okay, so now so here the current
என்ன ஆகும், ஒரு ஸ்டேட்டில் ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து கரண்ட் அப்படியே செட்டில் ஆகும். ஓகே, அதுதான் எந்த ஸ்டேட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா V/R. ஸோ இந்த ஸ்டேட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், V/R. ஸ்டெடி ஸ்டேட்டு தான் நம்ம V/Rன்னு சொல்கிறோம். இப்போ அது எந்த பொசிஷனில் வந்து எந்த பாயிண்டில் வந்து அப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு you want to substitute T is equal to L/R. So when you substitute T is equal to L/R, you got e power minus 1. So what is e power minus 1? 0.368. So 1 minus 0.368 is 0.632. ஓகே, ஸோ நவ் எந்த பொசிஷனில் அது ஸ்டெடி ஸ்டேட்டாக வருதுன்னா 63.2%. அந்த ஸ்டெடி ஸ்டேட் ஃபைனல் வேல்யூ எப்போ ரீச் ஆகும்னா 63.2%. ஃபைனல் வேல்யூ ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது நமக்கு 0.632 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஃபைண்ட் பண்ண என்ன ஃபார்முலா, V is equal to I into R. So substitute the value, I value, that is 1 minus e power minus R by LT R. Substitute பண்ணும்போது voltage across the resistor கிடைக்கும். That is V into 1 minus e power minus R by LT. Next, voltage across the inductor. What is the formula? L into di by dt. You want to differentiate the current value. After differentiating, you got V into e power minus R by LT. Okay. So next, இது டீகேயிங் டிரான்ஷியன்ட் சர்க்யூட் அப்படின்னா 2 ஸ்விட்சஸ் வரும். டீகேயிங் டிரான்ஷியன்ட் சர்க்யூட்டில் நமக்கு அப்படின்னா ஸ்விட்ச் பொசிஷன் 1 பொசிஷன் 2ல் சேஞ்ச் ஆகும். பொசிஷன் 1ல் ஸ்விட்ச் வரும்போது நமக்கு சப்ளை இருக்கும். ஓகே, சப்ளைலேருந்து ஃப்ளோ ஆகும். பொசிஷன் 2க்கு வரும்போது நமக்கு சப்ளை இருக்காது. ஓகே, சப்ளை இருக்காது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் வி ஆர் கன்சிடரிங் சேம் சர்க்யூட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் எதில் பொசிஷன் 1ல் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் ரீச் ஆன உடனே பொசிஷன் 1ல் இருக்கிறது வந்து கரண்ட் இப்போ எப்படி ஆயிருக்கும்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், இண்டக்டரில் இனிஷியலாக கரண்ட் 0வாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரீச்சிங் சம்டைம் கொஞ்சம் நேரம் கழித்து அது என்ன ஆயிரும், ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகும்போது அதில் கரண்ட் பாஸ் ஆகும். இந்த கரண்ட் தான் என்னது, I is equal to V/R. Turn to position 2 which makes the circuit short circuit. ஓகே, ஸ்விட்ச் 2க்கு வரும்போது நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், பிகாஸ் சப்ளை பாஸ் ஆகாது. ஓகே, ஸ்விட்ச் 2ல் வரும்போது நமக்கு இண்டக்டரில் வர்றது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். இது அப்படியே ஷார்ட் ஆயிரும். இப்போ அப்படியே கரண்ட் இது வழியாக அப்படியே பாஸ் ஆகும். ஓகே, ஷார்ட் ஆயிரும். அப்போ நமக்கு சப்ளை இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வோல்டேஜ் இக்குவேஷன் ஃபார் த அபோவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஸோ ஸ்விட்ச் இப்போ அட் பொசிஷன் 1ல் இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், ஸ்விட்ச் 1ல் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் 1ல் இருக்குது அப்படி தானே. ஸோ அட் current time t is equal to 0வாக இருக்கும்போது this is R and this is L. Okay, and it is V. ஸோ இப்போ நமக்கு கரண்ட் I of t ஃபைன் பண்ணும். ஸோ I of t ஃபைன் பண்ணும்போது இனிஷியலாக ஸ்டார்டிங் இது வந்து டிசி சர்க்யூட் அப்படி தானே. ஸோ டிசி சர்க்யூட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம சப்ளை கொடுத்த உடனே என்னாகும், I is equal to V/R. அப்போது வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து என்ன வரும், what is voltage across the resistor, V is equal to IR. அப்போ I is equal to V/R. அப்போ V/R கிடைக்கும். ஆனால் இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, இனிஷியல் பீரியடில் இண்டக்டரில் கரண்ட் இருக்காது. ஸோ ஒன்லி த கரண்ட் ஃப்ளோயிங் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் இஸ் V/R. இதில் உள்ள கரண்ட்டை மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ணணும் இனிஷியல் ஆட். ஓகே, ஸ்விட்ச் பொசிஷன் 1ல் இருக்கும்போது இதில் உள்ள கரண்ட்டு மட்டும்தான் ஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதில் கரண்ட் இருக்காது, I 0 தான் இருக்கும். நம்ம ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண அட் அ டைம் அதுதான் நம்ம 0 + 0 - அப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது கரண்ட் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் கரண்ட் எப்படி இருக்கும்னா I of t is equal to V/R. இனி now you want to make to position 2, ஸ்விட்சை வந்து 2 பொசிஷனுக்கு கனெக்ட் பண்ணணும். 2 பொசிஷனில் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு ஒன்லி தேர் இஸ் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர். இந்த ரெசிஸ்டர் இண்டக்டர் தான் இருக்கும், சப்ளை இருக்காது. Okay, so here current I of t. So I said you now apply KVL. If you apply KVL, what is voltage across the resistor is IR, inductor is L into di by dt. Apply Laplace transform. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, I of s R plus L. எப்போவுமே இண்டக்டர் எழுதும்போது S into I of s minus I of 0. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஸ்விட்ச் 1ல் I of 0க்கு வேல்யூ எப்படி இருந்து, V/R. ஸோ substitute that value V/R here and now take V/R L outside. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த வேல்யூவை கீழே கொண்டு வாங்க, 1/R + SL. ஸோ நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் எஸ்ஸாக இருக்கும்போது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபார்முலா அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ டேக் இந்த எஸ்ஸுக்கு கோஎஃபிஷியண்டாக இருக்க எல்லை வெளியே எடுத்துருங்க. அப்போ யூ காட் 1/S + R/L. ஓகே, ஸோ யூ காட் திஸ் வேல்யூ அண்ட் நவ் V/R இஸ் e power inverse Laplace transform of 1/S + AC e power minus R/LT. ஓகே,
ஸோ டிகே சர்க்கியூட்டில் நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் எப்படி இருந்தது, V/Rல இருந்தது அப்படி தானே. ஸோ கரண்ட் இஸ் V/R. ஸோ நவ் வென் யூ சப்ஸ்டியூட் அடுத்ததான் என்ன ஆகும், கீழே வரும். அப்படியே V/Rலேருந்து சுவிட்ச் க்ளோஸ்ட் ஆகி நமக்கு அடுத்த கரண்ட் சப்ளை இருக்காது அப்படி தானே, ஜீரோக்கு வந்துடும். ஸோ டு டிட்டர்மைன் எனி கரண்ட் இஸ்க்கு சுவிட்ச் இஸ் க்ளோஸ்டு, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், T இஸ் ஈக்குவல் டு I of t கரண்ட் நமக்கு என்ன கிடச்சிது, ஹியர் வாட் இஸ் I of t, V/R e power minus R/LT. ஸோ ஹியர் in the place of t substitute L/R you got 0.368. பார்த்தீங்களா, டிகே ஆகுது. தேர் ரைசிங் 0.632 வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 0.368 வருது. ஓகே, 0.368 ஆஃப் இனிஷியல் வேல்யூ, 36.8% ஆஃப் இனிஷியல் வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைம் டிகேஸாக கரண்ட் டிகே ஆகுறத ஃபைன் பண்ணுறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?